அனைவருக்கும் வணக்கம். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு தெரியாம நீங்க ஓடிபி பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்காம பணம் போயிடுச்சுன்னா திரும்பி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குன்னு சொல்றது. பேங்க்ல போய் கேட்ட போது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்க இந்த வீடியோ பாருங்க. சில வருஷங்களாவே எந்தெந்த விதமெல்லாம் சைபர் கிரைம்ல நம்ம ஆளாக்கப்படுறோம், எப்படியெல்லாம் சைபர் கிரைம் நடக்கிறது அப்படிங்கிறத பத்தி நிறைய வீடியோ பார்க்கிறோம். எவ்வளவு லட்சம் போச்சு, எவ்வளவு கோடி போச்சுன்னு நிறைய பார்க்கணும். ஆனா யாராவது பணத்தை இழந்துட்டு திருப்பி வாங்கிட்டாங்களாங்கிறத பத்தி ரொம்ப கம்மியா தான் வீடியோ வருது. இந்த ரிப்போர்ட் நான் பார்த்துட்டு ரொம்ப முக்கியம் நினைச்சேன், அதனாலதான் உங்ககிட்ட பகிர்றேன். பாருங்க என்ன நடந்தது. மும்பைல ஒரு தனியார் கம்பெனி, அதுல அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை போய் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு 1.25 கோடி ரூபாய் காணாம போயிருக்கு. இவங்க ஓடிபி கொடுக்கல, பாஸ்வேர்ட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, இவங்களுக்கே தெரியாது. பார்த்த உடனே என்ன பண்ணிருக்காங்க, உடனே பேங்க்ல போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருக்கு, உடனே அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் உடனே ஸ்டெப்ஸ் எடுத்து அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 47 லட்சம் தான் காப்பாற்ற முடிஞ்சது. பாகியெல்லாம் ஆல்ரெடி கிரிமினல்ஸ் எடுத்துட்டாங்க. சோ இவங்க என்ன கேட்டு சொல்லிருக்காங்க, உங்க பேங்க்ல இருந்தானே பணம் போயிருக்கு, எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு. பேங்க் எங்க மேல எதுவுமான தப்பும் கிடையாது, அதனால நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த பார்ட்டிஸ் என்ன பண்ணாங்க, நேரம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எங்க நெக்லிஜென்ஸ் எதுவுமே கிடையாது, பேங்க்ல இருந்த பணம் அதுவா போயிருக்கு, ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி. இந்த இன்சிடென்ட் நடந்ததோட ரிப்போர்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் படிச்சு பாருங்க. கோர்ட் எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, சிம் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வச்சு இந்த குற்றம் நடந்திருக்கு. இதுல கஸ்டமரோட நெக்லிஜென்ஸ் எதுவுமே கிடையாது, அதுவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. இது என்டையர்லி டன் பை தேர்ட் பார்ட்டி. கஸ்டமர் நெக்லிஜென்ஸ் எதுவுமே கிடையாது, ப்ரூவ் ஆகல. பேங்க் என்ன சொன்னாங்க, நாங்க எல்லா விதமான முயற்சி எடுத்து வச்சிருக்கோம், நார்மல் எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் இருக்கு, அது மட்டும்தான் நடந்திருக்கும், எங்களுக்கு இதுல பொறுப்பு கிடையாது. அந்த ஆர்குமெண்ட்டை கோர்ட் ஒத்துக்கல. அது நொண்டிச்சாக்கு, அதை சொல்லாதீங்க. கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, RBI 2017 ஒரு தெளிவான சர்க்குலர் போட்டிருக்கு. அந்த சர்க்குலர்ல என்ன சொல்லிருக்குன்னு, கஸ்டமர்ஸ் ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்சனை வித்தின் 3 days ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா கஸ்டமரோட லைபிலிட்டி எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு இதுல எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. ஒன்ஸ் கஸ்டமர் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னாக்க அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட்டா பேங்கோடது ஆயிடுது. இல்ல கஸ்டமர் தான் தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னாக்க அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய பர்டன் யார் மேல இருக்கு, பேங்க் மேல இருக்கு. ஸ்கிரீன்ல பாருங்க, the burden of proving customer negligence lies with the bank. இதுக்கு மேல பேங்க் தான் ப்ரூவ் பண்ணணும். இல்ல அவங்க ஓடிபி சொல்லிட்டாங்க, பாஸ்வேர்ட் சொல்லிட்டாங்க, ப்ரூவ் பண்ணணும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, கன்சர்ன்ட் பேங்க் என்டையர் அமௌண்ட் 1.24 crores அப்படியே கஸ்டமருக்கு திருப்பி கொடுக்கணும். எப்படி, ஒரு 6% வட்டியும் சேர்த்து போட்டு. ஏன்னா இது நடந்தது 2020. ஜட்ஜ்மெண்ட் மே 2026. இந்த ஜட்ஜ்மெண்ட்னால என்ன தெரியுதுனாக்க, ஜுடிஷியரி காமன் மேனோட சைபர் கிரைமை பத்தி ரொம்ப அக்கறையோட இருக்கு. டிஜிட்டல் ஃப்ராடை தவிர்க்கணும், டிஜிட்டல் ஃப்ராட்னால காமன் மேன் கஷ்டப்படுறதை குறைக்கணுங்கிறது நன்னாவே தெரியும். இந்த RBI சர்க்குலர் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். என்ன சொல்றதுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. இன் கேஸ் ஆஃப் அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்சன் அப்படின்னா என்ன, கஸ்டமர் ஆத்தரைஸ் பண்ணல, கஸ்டமர் ஓடிபி கொடுக்கல, கஸ்டமர் பாஸ்வேர்டு கொடுக்கல, so it is an unauthorized transaction. In case of unauthorized transaction where the deficiency lies neither with the bank nor the customer, கஸ்டமரும் கொடுக்கல, பேங்க்குக்கும் தெரியாது, அப்படி இருந்தா கூட கஸ்டமர் பேங்க்குக்கு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னாக்க இந்த ஃபாலோயிங் மெத்தட்ல அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிருக்கு. என்ன ரூல், முதல் 3 நாள், இந்த இன்சிடென்ட் நடந்த 3 நாளைக்குள்ள கஸ்டமர் சொல்லிட்டாங்கன்னாக்க டோட்டல் லாஸ் என்ன ஆச்சோ அதை பேங்க் கஸ்டமருக்கு கொடுத்து ஆகணும். சரி, 3 நாள் கடந்து போயிடுத்து, 4 நாள் ஆயிடுத்துன்னு என்னன்னு, அடுத்தது 4ல இருந்து 7 நாளைக்குள்ள ரிப்போர்ட் பண்ணாக்க ஒரு அமௌண்ட், சர்டன் அமௌண்ட் 5000ல இருந்து 25,000 மட்டும், அதை அந்த அமௌண்ட்டை குறைச்சிட்டு பாக்கி அமௌண்ட்டை கொடுத்து ஆகணும். 7 நாளும் கடந்து போயிடுத்து, நான் கவனிக்கல, இப்பதான் பாக்குறேன்னு பேங்க் இஸ் நாட் லைபிள். பேங்க்குக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. அவங்க இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணி கிடைச்சா உண்டு, இல்லைன்னா கிடையாது. நீங்க பேங்க் மேல படிய போட முடியாது, அது பேங்க் கிட்ட போய் நீங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ
இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 2 இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குன்னே தெரியாது பல பேருக்கு. அதனாலதான் அந்த RBI சர்க்குலரோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நான் இங்க கொடுத்திருக்கேன். வித்தின் 3 days கண்டிப்பா நீங்க ரிப்போர்ட் பண்ணிடுங்க. இன்சிடென்ட் நடந்த விஷயம் தெரிஞ்ச உடனே முதல்ல பேங்க்குக்கு சொல்லணும். அடுத்தது சைபர் கம்ப்ளைண்ட்டை உடனே லாட்ஜ் பண்ணணும். எப்படி சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுங்கிறத பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதையும் போய் பாருங்க. இந்த சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எந்த விதமான நேரங்களும் கிடையாது. டைம் ஃப்ரேம் எல்லாம் கிடையாது. அதாவது இன்னைக்கு நடந்ததுன்னா நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, இல்ல நாளைக்கு ஏதோ பப்ளிக் ஹாலிடே பேங்க் லீவு, அதெல்லாம் கிடையாது. 24/7/365 நீங்க எப்ப வேணாலும் இந்த சைபர் கிரைமை லாட்ஜ் பண்ணலாம். லாட்ஜ் பண்ணிட்டு முக்கியமா உங்களுடைய அந்த அக்னாலஜ்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும்னாக்க பின்னாடி இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனா உங்களுடைய கேஸ் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம கிட்ட இருந்து பணம் போயிடுது அப்படின்னு உடனே அதிர்ச்சி அடைஞ்சு உட்கார வேண்டாம். நீங்க இமீடியட்டா ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னாக்க நீங்க இழந்த பணம் மறுபடியும் திருப்பி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, ஒரு குற்றம் நடந்தானாக்க இமீடியட்டா நீங்க ஆக்ட் பண்ணணுங்கிறது தான். ஸ்டே சேஃப், சைபர் சேஃப். இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னாக்க இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எப்படி இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது அப்படின்னாக்க உங்களுடைய ஸ்கிரீன்ல வலதுபுறத்துல கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் இனிமேல் எந்த ஒரு வீடியோ இந்த யூடியூப் சேனலில் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் எந்த விதமான நிகழ்வுகளையும் தவற விட மாட்டீங்க.